ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை வந்திருக்கோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் பர்னர் அவார்ட்ஸ்க்காக வந்திருக்கோம். ஆமாம், இந்த வருஷம் ஹோம் பர்னர் அவார்ட்ஸில் நமக்கு ஒரு அவார்டு இருக்குது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த அவார்ட் ஷோ வந்து எப்படி போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போலாம். ஏன் அதுக்கு தகுற ஃபுல்லாக தரக்கூடாதா? ஃப்ளாஸ்க் அது லேசாக லூஸ் பண்ணிட்டு ஊற்று. கப்பு நல்லா இருக்கு. பைத்தியம். பாரு, நல்லா உட்டு மாதிரியே. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இது ஆல் தி பெஸ்ட்டா என்ன சொல்லுவாங்க? கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து நம்ம கூட இந்த வருஷம் ஹோம் ப்ரனர் அவார்டு வாங்கின ராஜாத்தி அவர்கள் இருக்காங்க. அவங்கக்கிட்ட இந்த வருஷம் அவார்டு வாங்கினது பற்றி வாங்கினதில்லை, வாங்க போகிறது பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ராஜாத்தி வணக்கம் சார். வணக்கம். வாங்கி தான் இது. ஸோ இந்த வருஷம் நீங்கள் ஹோம் ப்ரனர் அவார்டு வாங்கியிருக்கீங்க. வாங்க போகிறீங்க. அதை பற்றின உங்களுடைய அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்கள். இது கொஞ்சம் பிடிச்சிக்குங்க, எனக்கு கை வலிக்குது. மைக்கு தான் சார், பேசுங்க. அதெல்லாம் எடுக்காதீங்க, மைக்கெல்லாம் நோண்டாதீங்க, நீங்கள் வாயில் வச்சு பேசுங்க. அவார்டு வாங்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நிறைய சின்ன சின்ன அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். இதுதான் வந்து ஒரு பெரிய அவார்டு. எனக்கு வந்து ஒரு ரெகக்னேஷன் கொடுக்குற வந்து அவார்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சுயசக்தி விருதுகள், சக்தி மசாலா வழங்குற சுயசக்தி விருதுகள் அவார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க இருக்க என்டர்பிரனர்ஸ், பெண் தொழில் முனைவோர்கள் அவங்க எல்லாரையும் அப்ளை பண்ண வச்சு அதிலிருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ ரவுண்டுக்கு கூப்பிட்டு அதிலிருந்து 2 பேரை செலக்ட் பண்ணி அவார்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இது கடந்த 7 வருஷமாக நடந்துட்டு இருக்கு. நான் வந்து போன வருஷமும் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டைம் நான் போய் இன்டர்வியூ ரவுண்டில் உட்காந்துருக்கப்ப என்னை பற்றி சொல்லும் போது நான் கடகடன்னு என்னை பற்றி எல்லாம் சொல்லிட்டேன். அப்போ வந்து ஜூரி சொன்னாங்க, இல்லை நீங்கள் தப்பான கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், இந்த கேட்டகரியில் நீங்கள் அடுத்து அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிச்சாங்க. இந்த வருஷம் கரெக்டான கேட்டகரியில் அப்ளை பண்ணி வின் பண்ணியிருக்கேன், அவார்டு வாங்க போகிறேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவார்டு வாங்கிட்டு சொல்கிறேன். ஸோ இந்த வருஷம் வந்து அவார்டு கொடுக்கறதுக்கு வந்து சிம்ரன் வர்றாங்க, கீர்த்தி சுரேஷ் வர்றாங்க, வேற யார் வர்றா, பிரசாந்த் வர்றாரு, இன்னும் நிறைய பேர் வர்றாங்க. நீங்கள் வந்து யார் கையால் வாங்கிக்கிறதுக்கு விருப்பமாக இருக்கீங்க? யார் கொடுத்தாலும் சந்தோஷம். ஓகே. ஸோ நிறைய பேர் வந்து உங்களை கீர்த்தி சுரேஷ் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க, கமெண்ட்ல சொல்லுவாங்க. நான் அப்படி நம்பலை. நிறைய பேர் வந்து அப்படி சொல்லியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் கீர்த்தி சுரேஷ் நேரில் பார்க்கும்போது சொல்லுவீங்களா? ஓகே. உங்களுடைய பக்கத்தில் நிற்க வச்சு முடிஞ்சா ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறம் யாரும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் யாரும் சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா யாரும் சொல்ல மாட்டாங்க. 2 பேரும் ஒண்ணா நிக்க வச்சு போட்டோ எடுத்து பாருங்க, இத பார்த்தா ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இல்லைங்க சாரிங்க தப்பா சொல்லிட்டோம் அப்படின்னு தான் கமெண்ட் பண்ணுவாங்க. ரைட், ஓகே, சந்தோஷம். இப்போ கிளம்புறீங்களா அவார்ட் ஷோக்கு? கிளம்பலாம். ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு ரூம் எடுத்திருந்தோம் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காக. ரொம்ப சிம்பிளாக மினிமலான மேக்கப் தான் போட்டேன். ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் போட்டு அது நல்லா செட் ஆனதுக்கு அப்புறமா ப்ரைமர் அப்ளை பண்ணிட்டு லைட்டாக ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்டு காம்பேக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிட்டேன். கண்ணுக்கு காஜல், லைட்டாக லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டேன். முன்னெல்லாம் சுத்தமாக மேக்கப் போட தெரியாது, இப்போ சிம்பிளாக மேக்கப் போடுறதுக்கு கற்றுக்கிட்டேனே சொல்லலாம். மேக்கப்பை முடிச்சுட்டு என்னோட ஹேரை செட் பண்ண போகிறேன். இதுதான் எனக்கு பெரிய டாஸ்கேன்னு. ஸ்மூத்தனிங் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. திரும்ப வளர்ற முடி வந்து சுருட்டையாக தான் வளரும். பேபி ஹேர்ஸ்லாம் அப்படியே நட்டமாக நிற்கும். அதை செட் பண்ணுறதுக்காக என்னோட ஸ்ட்ரைட்னிங் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணேன். இதை அடிக்கடிலாம் யூஸ் பண்ண மாட்டேன், எப்பயாச்சும் ஒரு டைம் தான் யூஸ் பண்ணுவேன். இது யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு அந்த பேபி ஹேர்ஸை வந்து என்னால் செட் பண்ண முடியும். கமல் ஃப்ரீ ஹேர் விட அப்படின்னு சொன்னாங்க. அப்படிலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி மட்டும் சின்னதாக ஒரு கிளிப்பு குத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளிப் குத்திட்டு என்னோட செயின்லாம் எடுத்து போட்டுக்கிட்டேன். கமல், இந்த கமல் நல்லா இருக்கா இல்லை இந்த கமல் நல்லா இருக்கா? எனக்கு அது பெருசாக இருக்கனால அது பிடிச்சிருக்கு. பட் இது வந்து இதுக்கு மேட்சாக இருக்கு. இதுக்கு மேட்சிங்னா இதுதான். தெரில எனக்கு. எனக்கு சூஸ் பண்ண கஷ்டமாக இருக்கே. இதுனா கொஞ்சம்
ஃபேஸ்க்கு எடுப்பா தெரியும். அதுவே போடு. இதே போட்டா ஓகே. தோட ஓகே. ஓகே. செயின் ஓகே. ஓகே. ஆல் செட். செட். துப்பட்டா போட்டேன்னா முடிஞ்சுச்சு. எப்படி இருக்கு? நைஸ். இந்த லுக் நல்லா இருக்கா? போய் கீர்த்தி சுரேஷ்ட கேளு. ஏண்டா நல்லா இருக்கல? நல்லா இருக்கு. என்ன செட் பண்ணாலும் பேபி ஹேர் நட்டமாக தான் நிற்கிது. இந்த லுக் எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கரெக்டாக ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். நம்மளை வின்னராக செலக்ட் பண்ணல, ஸ்பெஷல் மென்ஷன் வின்னராக தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. பாய். ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சுயசக்தி விருதுகள் கடந்த 6 வருஷம் எப்படி நடந்தது அப்படின்றத பற்றி ஒரு ஏவி போட்டிருந்தாங்க. 6 வருஷமும் நல்லா கிராண்டாக நடந்திருக்கு. 7வது வருஷம் இந்த வருஷமும் நல்லா கிராண்டாக தான் நடந்தது. ஃபர்ஸ்ட் அவார்டே ஃபுட் அண்ட் ஃபேவரேஜஸ் கேட்டகரி தான். நானும் இந்த கேட்டகரியில் தான் அப்ளை பண்ணியிருந்தேன். இந்த கேட்டகரியில் வின்னராக செலக்ட் பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா ஷர்மிளா அப்படின்னு ஒருத்தவங்கள. அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த சேம் கேட்டகரி அதாவது ஸ்பெஷல் மென்ஷன் என்னன்னா, ஒரு நாடறிந்த நல்ல டேலண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இந்த அவார்ட் கேட்டகரிக்காக நிறைய நாமினேட் பண்ணாங்க. அது நம்மளுடைய ஜூரி மெம்பர்ஸ்லாம் வந்து பல்வேறு கிரைட்டீரியா வச்சு செலக்ட் பண்ணாங்க. பட் தொட்டு விடும் தூரத்தில் இந்த விருதுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்த சில பேரையும் நாங்கள் ஸ்பெஷல் மென்ஷனாக மென்ஷன் பண்ணுவோம். ஆண்டுதோறும் இது வழமை. ராஜாத்தி கமலக்கண்ணன் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தரலாம் சுயசக்தி விருதுகளுக்கான ஸ்பெஷல் மென்ஷன் ஃபுட் அண்ட் ஃபேவரேஜ். இன்ஸ்பிரேஷனல் உமன் அவார்டு அப்படின்னு ஒரு சிலருக்கு கொடுத்தாங்க. அதில் கனிமொழி கருணாநிதி மேம் அவங்களுக்கும் கொடுத்தாங்க. டிவியில் மட்டுமே பார்த்துட்டு இருந்த ஒரு சிலரை நேரில் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இந்த ஈவெண்ட் மூலமாக தான் எனக்கு கிடைச்சது. நம்பிக்கை. நம்பிக்கை. இப்ப அந்த நம்பிக்கைன்ற வார்த்தையை சூஸ் பண்ணாங்க. பின்னாடி இருந்தது 2026. நம்பிக்கை 2026 தான். உங்கள் மனதில் வரக்கூடிய வார்த்தைகள் என்ன? தேர்தல், திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி, பண்பு. பண்பு. ஓகே மேம். எதற்கும் அஞ்சாத ஒரு பண்பு அவர்களுக்கும் இருந்தது. அதை நான் என்னைக்குமே பாராட்டுவேன். அருமை. பாராட்டு. பாராட்டு. ஏதாவது ஒரு பாராட்டு மேம். ஏதாவது ஒரு பாராட்டு. நிச்சயமாக அவரை பாராட்ட வேண்டும் என்பது எனக்கு ஆசைதான். இது பாராட்டுமா? இல்லை, குறைந்தபட்சம் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதி தொகையை தந்துவிட்டால் நிச்சயமாக மனதார பாராட்டுவேன். பாசம். ஓகே. முதல்வர் எல்லாத்தையும் தாண்டி ஒரு மிக பாசமான அண்ணன். எச்சரிக்கை. நாம் இப்போ ஒரு பெரிய அரசியல் பயணம் அவருக்கு தொடங்கி இருக்கிறீங்களா? ஒரு பெரிய பயணம் அது.
இதுல இந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருங்கப்பா அப்படின்னா எந்தெந்த விஷயங்களுக்கு சொல்லுவீங்க? இல்லைண்ண, அவர்கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும்னா அருமை. அவரிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காதல். ஓகே, அது என்னமா தூத்துக்குடி மக்கள் மேல உங்களுக்கு அவ்வளவு காதல்? பழகுவதற்கு அவ்வளவு அன்பான மனிதர்கள், வெள்ளேந்தியான மனிதர்கள். சில நேரம் எங்க ஊருன்னு எனக்கே தெரியாம வந்துரும். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, அதுவும் ஜெயரஞ்சன் அவர்களுக்கு டக்குன்னு போவோம் வரும். சொல்லுவாரு, நீங்க என்ன இருந்தாலும் எங்க ஊர் பொண்ணு என்னைக்கும் மறக்காதீங்கன்னு. நான் அவர் தஞ்சாவூர் மீது இருக்கக்கூடிய, சென்னை மீது இருக்கக்கூடிய அதே அன்பு எனக்கு தூத்துக்குடி மேலும் இருக்கிறது. அதே காதல். அற்புதம். கோபம். ஓகே, அப்பாவுக்கு உங்கள் மீது வந்த விஷயம், இந்த விஷயத்துக்காக ரொம்ப ஒரு செல்ல கோபம் வந்ததுன்னா, தந்தைக்கு மகள் மீது வந்த அந்த செல்ல கோபம் எதற்காக? இல்ல, நிறைய விஷயங்களுக்கு சண்டை போடுவேன் அப்பாவோட. அதனால நிறைய சண்டை, நிறைய ஆர்குமெண்ட் எல்லாம் வரும். அதுக்கான ஸ்பேஸ் அவரை எப்பயுமே கொடுக்கறதுக்கு தயாராக இருந்த ஒரு மனிதர் தான் அவர். அதனால ஞாபகம்லாம் வச்சுக்கிறதில்ல. அவருக்கு ரொம்ப கோவம் வர்றது, நம்ம நைட்டில் ட்ராவல் பண்ணால் நம்மளை போட்டு பிச்சை எடுத்துருவார். வந்துட்டியான்னு. ஒரு முறை டெல்லி போகும்போது ஃப்ளைட் ரொம்ப டிலே ஆயிடுச்சு. முழிச்சிட்டே இருந்தாங்க. இறங்கினோடனே ஏன் சொன்னால் கேட்க மாட்டேங்கிற அது இதுன்னு திட்டிகிட்டே இருந்தாங்க. ஒரு இடத்துல நானும் நின்று ஆர்கியூ பண்ணிகிட்டே இருந்தேன். இன்று டெல்லியில் இறங்கி அந்த இடத்த தாண்டி போகும்போது வந்துட்டியான்னு கேட்கறதுக்கு யாரும் இல்லையேங்கிறது திரும்ப திரும்ப மனதில் வலியாக நிற்கக்கூடிய ஒன்றாக அறிவு. வெற்றிகரமா திரையுலகில் ஒரு பயணத்தை நிறைவு செய்து அரசியல் உலகத்துக்குள்ளாலும் அவர் வராது. ஒரு சீனியர் பொலிட்டீஷியனா, ஒரு நலன் விரும்பியா நீங்க அவருக்கு தரக்கூடிய அறிவுரை என்ன? இல்லைங்க, இப்ப விஜய் இந்த இடத்துல எனக்கு சின்ன வயசுல இருந்தே விஜய் அவர்களோட குடும்பத்தோடு பழக்கம் இருக்கிறது. அதனால இந்த இடத்துக்கு இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமாக வருவதற்கு அதற்கான உழைப்பு, அதற்கான பாதை எல்லாமே அவருக்கு தெளிவாக புரிந்ததால் தான் அதை செய்ய முடிஞ்சிருக்கு. அதனால அதே தெளிவோடும் அதே உழைப்போடும் அவர் தொடர்ந்து பயணம் செய்ய வேண்டும். தேங்க்யூ ஸோ மச் மேம். விருது வாங்கின ஒவ்வொரு விருதாளரும் வேரியஸ் கேட்டகரியில வாங்கியிருப்பீங்க. அது வந்து ஹெல்த்தா இருக்கலாம், ஃபுட்டா இருக்கலாம், சிறிய பிசினஸா இருக்கலாம். உங்களை எத்தனை பேருக்கும் இதே இடத்தில் எம்பி நிற்கிற இதே இடத்தில் ஒரு நாள் நீங்களும் வந்து நிற்கணும். அதற்கான இன்ஸ்பிரேஷன் தான் மேடம். அவங்களுக்கு மீண்டும் ஒரு அரங்க நிறைந்த கரவொலி தந்தலாம். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஈவெண்ட்டுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. நிறைய கேட்டகரியில் வின்னர்ஸு, ஸ்பெஷல் மென்ஷன் வின்னர்ஸ்னு கொடுத்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என்ன போட்டிருக்கு? உன் பேர் போட்டிருக்கா? ஸ்பெஷல் ரெகக்னிஷன் அவார்டு ஃபார் சர்டிஃபையிங் தி என்டர்பிரனியல் ஸ்பிரிட் ஆஃப் ராஜாத்தி கமலக்கண்ணன். உன்னோட சேர்த்து நானும் வாங்கிட்டேன். ராஜாத்தி கமலக்கண்ணன். நைஸ். நெல்லு நீ நெல்லு. சார், உங்க வாய்ஸ்ல ஒரு ஹாயான்னு சொல்லுங்க சார். குட் ஈவினிங். டயலாக் சொல்லுங்க. ஓகே, தில்லி நீங்க சொல்றீங்களா? தில்லி நீங்க சொல்றீங்களா? ரோலக்ஸ். அவன் பேரு
I'll say lifetime settlement, okay? இந்த பேப்பர்ல 5 போலீஸ்காரன் பேருக்கு இவங்க தலை கொண்டவர்களுக்கு lifetime settlement. நான் தந்தையை பேச விட்டாதானே. வடிவுக்கரசி மேம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க அவார்டு வாங்கிட்டு அவங்க பேசுகிறது வரைக்கும் இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். ஈவெண்ட் முடிகிற வரைக்கும் இருந்திருந்தோம் அப்படின்னா எல்லாருக்கூடையும் பேசுகிறதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. இன்னும் ஒரு நாள் இருந்தால் பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு கிளப்பி விடுறது அத்தைக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படின்றனால நைட்டு அவசரமாக கிளம்புனோம். பஸ் இருந்தது, டிக்கெட் புக் பண்ணிவிட்டு நைட்டே கிளம்பிட்டோம் 11:30க்கு. இப்போ கிடைச்ச வாய்ப்பை விட இன்னொரு பெரிய வாய்ப்பு கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஹாய், அவார்டு வாங்கிட்டு வந்தாச்சு. ஆக்சுவலாக நாங்கள் ஃபுல் ஈவெண்ட்டுக்கு இருந்துட்டு இன்னைக்கு நைட்டு கிளம்புறதா தான் பிளான் வச்சுருந்தோம். பட் என்ன நினச்சோன்னு தெரில. திடீர்னு சரி நாளைக்கு ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னோம்னா அங்கே இருக்கிற வேலைகள்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் 9:30க்கு சடனாக பிளான் பண்ணி கிளம்பி வந்துட்டோம். வடிவுக்கரசி மேம் பேசி முடிச்சதுமே நாங்கள் கிளம்பிட்டோம். சிம்ரன் மேம் வந்திருந்தாங்க. அவங்க பேசுகிறத எங்களால் பார்க்க முடியல. கீர்த்தி சுரேஷ் அவங்க வந்து வரல. நாங்கள் கிளம்புற வரைக்கும் அவங்க வரல. வந்தாங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியல. நல்லபடியாக நடந்தது. ரொம்ப ஹாப்பி. அவார்டு வாங்கினதுல ரொம்ப ஹாப்பி. என்ன ஒரே ஒரு வருத்தம் அப்படின்னம்னா ஸ்பெஷல் மென்ஷன் அவார்டு வாங்கினோம். ஸோ இந்த வருஷம் இது கிடைக்காம இருந்தது அப்படின்னா அடுத்த வருஷம் நம்ம ஸ்பெஷல் மென்ஷன் வாங்கிட்டோம். ஸோ அடுத்த தடவை வந்து நம்மளால அப்ளை பண்ண முடியாது. சுயசக்தி விருதுகளுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணவே முடியாது. ஸோ இந்த வருஷம் இது வாங்கலை அப்படின்னா நம்ம அடுத்த வருஷம் அப்ளை பண்ணி வினராக கூட செலக்ட் ஆகியிருந்திருக்கலாம், வாய்ப்பு இருந்திருக்கும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அது ஒரு சின்ன வருத்தம். காலையில் நாங்கள் வரும்போது கையிலும் கண்மணியும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. பிள்ளைங்க பார்க்கல. நம்ம இங்கே வச்சிடலாம். வந்ததும் அவங்க வந்து எண்ணுவாங்க, அம்மா எத்தனை வாங்கியிருக்க, அப்பா எத்தனை வாங்கியிருக்க அப்படின்னு எண்ணுவாங்க. ஸோ வச்சிடலாம். சாயந்தரம் அவங்க வந்து எண்ணட்டும். அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.